நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அறிந்திருக்கிற இறைவனிடத்திலே வந்திருக்கின்றோம். உங்களை ஆண்டவர் ஒருபோதும் சாம்பலிலே உட்கார்ந்திருக்கவர் ஒருபோதும் விடப்போவதே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகளோடையே நீங்கள் வாழ்ந்துவிட இறைவன் ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கின்றார். உங்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கின்றார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கின்றார். நீங்கள் சாம்பலிலே உட்காரும்படி ஆண்டவர் விடமாட்டார். உங்களுக்கு உயர்ந்த சிங்காசனத்தை அவர் உருவாக்கி கொடுக்கிறவராக இருக்கின்றார். உங்கள் தலைமையில் இருக்கிற பாரத்தை அவர் அகற்றி உங்கள் தலைமையில் ஆசீர்வாதத்தை வைக்கிறவராக இருக்கின்றார். நீதிமான் பனையை போல, பேரிச்ச மலம் போல செழிப்பான் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. ஆகவே இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் மேல் இருக்கிற சுமையை அகற்றிவிட்டு தன்னுடைய பரலோக ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் கொண்டு வந்து வைக்கிறவராக இருக்கின்றார். வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. லூருமாக வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. மீண்டுமாக வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, வல்லவர் நல்லவர் ஆண்டவரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. எல்லாரும் சொல்லுவோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம், இரட்சகரே உம்மை போற்றுகிறோம், எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மை போற்றுகிறோம், எங்கள் வெட்கத்தை மாற்றுகிறவரே உம்மை போற்றுகிறோம், எங்கள் தாழ் நிலையை மாற்றுகிறவரே உம்மை போற்றுகிறோம், எங்கள் அவமானத்தை எடுத்து போடுகிறவரே உம்மை போற்றுகிறோம். சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல முறை பல போராட்டங்கள் வரத்தான் செய்கிறது. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்வோம், நம்முடைய போராட்டங்களில் கடவுள் நம்மை கைவிடுவதும் இல்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. கடவுளுடைய பிள்ளைகளுடைய வெட்கத்துக்கு பதிலாக இறைவன் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஜோபுவின் வாழ்க்கையில் கடவுளை நம்பியும் அவருக்கு வெட்கம் வந்தது, பல பாடுகள் வந்தது, நோய்கள் வந்தது, குடும்பத்திலே பல இழப்புகள் வந்தது. ஆனாலும் ஜோபு கடவுளையே நம்பி இருந்ததனால் ஆண்டவர் ஜோபுவினுடைய முன்னிலைமையை விட அவருடைய பின்னிலைமையை அதிக ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று பார்க்கின்றோம். ஜோபு ஒரு பெரிய செல்வந்தராக எல்லாராலும் மதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் நேரம் ஒன்று வந்தது, சாம்பலிலே உட்கார்ந்து தன்னுடைய உடல் நோயினால் வருந்திக் கொண்டிருந்தார். ஆனால் கடவுள் ஜோபுவை உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அறிந்திருக்கிற இறைவனிடத்திலே வந்திருக்கின்றோம். உங்களை ஆண்டவர் ஒருபோதும் சாம்பலிலே உட்கார்ந்திருக்கவர் ஒருபோதும் விடப்போவதே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகளோடையே நீங்கள் வாழ்ந்துவிட இறைவன் ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கின்றார். உங்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கின்றார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கின்றார். நீங்கள் சாம்பலிலே உட்காரும்படி ஆண்டவர் விடமாட்டார். உங்களுக்கு உயர்ந்த சிங்காசனத்தை அவர் உருவாக்கி கொடுக்கிறவராக இருக்கின்றார். உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் மரியாதையை கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். உங்களுடைய அவமானத்துக்கு பதிலாக இறைவன் உங்களுக்கு புகழை தருகிறவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள், அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் இந்த ஜெப நேரத்திலே, இந்த வழிபாட்டு நேரத்திலே உங்கள் மேல் தன்னுடைய பரலோக ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். அவரை பார்த்து சொல்லுவோம், வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம்
தருவீரையா. நூறுமாக வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருவீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருவீரையா. தாழ்மையில் இருக்கும் என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. தாழ்மையில் இருக்கும் என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. சொல்லுவோம், கண்மலை மேல் வைப்பீரையா. என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தருவீரையா. துக்கத்துக்கு பதிலாக போற்றுகிறோம், உம்மை சந்தோஷம் தருவீரையா. சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்வீரையா. சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்வீரையா. நூறுமாக அபிஷேகம் செய்வீரையா. என்னை அபிஷேகம் செய்வீரையா. ஆராதிக்கிறோம், அபிஷேகம் செய்வீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. மீண்டுமாக வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. மீண்டும் சொல்லுவோம், பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம், எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மை போற்றுகிறோம், எங்களை அபிஷேகம் பண்ணுகிறவரே உம்மை போற்றுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நாம் இப்பொழுது வழிபாடு மூலமாக ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிற்கின்றோம். அவருடைய திருநாமத்தை மாட்சிப்படுத்தி கொண்டு நிற்கின்றோம். சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் வெட்கத்தை கொண்டு வரலாம். சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை, குழப்பங்களை, இருளை கொண்டு வரலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சத்துருவை விட பெரியவராக இருக்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கிற அழகையை விட நம்மை உண்டாக்கிய கடவுள் பெரியவராக இருக்கின்றார். நம்மை தெரிந்து கொண்ட இறைவன் வல்லவராக இருக்கின்றார். நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உன்னதராக இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு அவர் தன்னுடைய வல்லமையினால், தன்னுடைய மகிமையினால், தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் தலைமையில் இருக்கிற பாரத்தை அவர் அகற்றி உங்கள் தலைமையில் ஆசீர்வாதத்தை வைக்கிறவராக இருக்கின்றார். நீதிமான் பனையை போல, பேரிச்சை மலம் போல செழிப்பான் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. ஆகவே இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் மேல் இருக்கிற சுமையை அகற்றிவிட்டு தன்னுடைய பரலோக ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் கொண்டு வந்து வைக்கிறவராக இருக்கின்றார். திருமறை சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய முழங்கால்கள் உறுதியடையும்படி ஆண்டவர் செய்கின்றாராம். அவர்கள் உயர ஏறி வரும்படி கடவுள் அவர்களை வலுப்படுத்துகின்றாராம். இறைவனை நீங்கள் இந்த நேரத்தில் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் உங்களை வலுப்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் மேலோங்கி வரும்படி ஆண்டவர் வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய வல்லமையில் நீங்கள் உயர்ந்து வரும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். உங்கள் குடும்பத்திலே நன்மைத்தனங்களை நீங்கள் காணும்படி கடவுள் வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு பதிலாக இறைவன் திறந்து விடுகிற வாசலை நீங்கள் காணும்படி அவர் செய்கிறவராக இருக்கின்றார்.
அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்திலே இறைவனை போற்றுவோம், இறைவனை மாட்சிப்படுத்துவோம், இறைவனை இந்த நேரத்திலே நாங்கள் உயர்த்துவோம். ஏனென்றால் ஆண்டவர் மகிமையின் ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவர், வெற்றியின் ஆண்டவர். இஸ்ராயேல் மக்கள் இறைவனை புகழ்ந்தார்கள், வெற்றி கண்டார்கள், விடுதலை கண்டார்கள். நாம் இறைவனை போற்றும் பொழுது அலகை எங்களை விட்டு வெகு தூரமாக ஓடி விடுகின்றான். ஆண்டவர் எங்களை உயர்த்தும் பொழுது அலகை வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் செய்கிறவராக இருக்கின்றார். அந்த இறைவனுடைய துணையை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. யாக்கோபின் கடவுள் துணையானால் பாக்கியவான், நான் பாக்கியவான். சொல்லுவோம். யாக்கோபின் கடவுள் துணையானால் பாக்கியவான், நான் பாக்கியவான். மீண்டும் யாக்கோபின் கடவுள் துணையானார், கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார், அவர் நமக்காக போராடுகிறார். மீண்டும் யாக்கோபின் கடவுள் துணையானார், இறைவன் எங்களுக்கு முன்னே சென்று தடைகளை அவர் நீக்கி போடுகிறார், வெற்றி அளிக்கின்றார். மீண்டும் யாக்கோபின் கடவுள் துணையானார், ஆராதிக்கிறோம். பாக்கியவான், நான் பாக்கியவான். படைகளின் ஆண்டவர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். சொல்லுவோம். படைகளின் ஆண்டவர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். பாக்கியவான், நான் பாக்கியவான், பாக்கியவான், நான் பாக்கியவான். யாக்கோபின் கடவுள் துணையானார், பாக்கியவான், நான் பாக்கியவான். சொல்லுவோம். யாக்கோபின் கடவுள் துணையானார், பாக்கியவான், நான் பாக்கியவான். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், கட்டப்பட்டோரை கட்டவிழ்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், கட்டப்பட்டோரை கட்டவிழ்கின்றார். சிநேகிக்கின்றார், ஆதரிக்கின்றார் திக்கற்ற பிள்ளைகளை. சிநேகிக்கின்றார், ஆதரிக்கின்றார் திக்கற்ற பிள்ளைகளை. படைகளின் ஆண்டவர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். சொல்லுவோம். படைகளின் ஆண்டவர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். ஒருமாக பாக்கியவான், நான் பாக்கியவான், பாக்கியவான், நான் பாக்கியவான். யாக்கோபின் கடவுள் துணையானார், பாக்கியவான், நான் பாக்கியவான். யாக்கோபின் கடவுள் துணையானார், பாக்கியவான், நான் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடி கரங்களை விரித்து அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய உள்ளங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்துவோம், நம்முடைய கரங்களை பரலோகத்தை நோக்கி உயர்த்துவோம், நம்முடைய குரல்களை இறைவனை நோக்கி உயர்த்துவோம். Let's worship our mighty God. He is our wonderful God. He is our holy God. We worship you, Lord. We worship your mighty name. உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், மாறாதவர். எங்களை தொடுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை குணமாக்குகிறீர். நன்றி அப்பா. அல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லோரும் அப்படி ஆண்டவரை போற்றுவோம். அந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், மாறாதவர், மகிமையின் ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவர், வெற்றியின் ஆண்டவர், படைகளின் ஆண்டவர், எங்களுக்கு அரணான இறைவனே, எங்களை வழி நடத்துகிற ஆண்டவரே, எங்களுக்கு அன்பு செய்கிற தெய்வமே, எங்களை கைவிடாத ஆண்டவரே, எங்களை வெட்கப்பட்டு போக விடாத இறைவனே, எங்களை தள்ளாட விடாத இறைவனே, எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவரே, நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொன்ன ஆண்டவரே, நான் உனக்கு முன்பே செல்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். பாலைவனத்தில் எங்களுக்கு பாதை உண்டாக்குகிற ஆண்டவரே, வறட்சியான காலத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வமே, ஈசாக்கு கிணறு கிண்டிய பொழுது நீரூற்றை கொடுத்த இறைவா, எங்கள் வாழ்விலும் நீர் ஆசீர்வாத ஊற்றை கொடுக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆகாரின் பிள்ளையின் அழுகுரலை கேட்ட கடவுள், எங்களின் குரலை கேட்பதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆகாருக்கு நீருள்ள கிணற்றை பாலைவனத்தில் காட்டின இறைவனே, எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை எங்கள் பாதையில் நீர் கொண்டு வருவதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் குடும்பத்தில் நீர் கொண்டு வருவதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கொண்டு வருவதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆகாரின் பிள்ளையின் குரலுக்கு செவிசாய்த்த இறைவனே, எங்கள் பிள்ளைகளின் குரலுக்கும் செவிசாய்க்கின்றீர். எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் வளமாக்குகின்றீர். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்கின்றீர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது அடைக்கலத்தில் இருக்கிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் உட்காரும்படி நீர் செய்கிறீர். உம்முடைய சிறகினால் அவர்களை மூடிக்கொள்ளுகிறீர். நீரே அவர்களுக்கு புகலிடமாக இருக்கின்றீர். நீரே அவர்களுக்கு அரணாக இருக்கின்றீர். நீரே அவர்களுக்கு கோட்டையாக இருக்கின்றீர். Hallelujah, உம்மை போற்றுகிறோம். We worship your name, Lord. You are our God. You are our strong tower. God of Abraham, we praise you. God of Isaac, we praise you. God of truth, we praise you. Hallelujah. பெலனும் அரணுமென் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பெலனும் அரணுமென் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. லூருமாக பெலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ, என் யெகோவா நிசி, என் ஜெய கொடி நீ, என் யெகோவா ராப்பா, என் பரிகாரி நீ, என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ. தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே, ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். சொல்லுவோம், தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. சொல்லுவோம், ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ, என் யெகோவா நிசி, என் ஜெய கொடி நீ, என் யெகோவா ராப்பா, என் பரிகாரி நீ, என் யெகோவா ஷாலோம்,
என் சமாதானம் நீ. உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீ. உம்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. உம்மையே நம்பும் எனக்கு சொல்லுவோம், நித்திய கண்மலை நீ. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மையே நோக்கிடும் நான் சொல்லுவோம், வெட்கமடைவதில்லை. என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ. என் யெகோவா நிசி என் ஜெய கொடி நீ. என் யெகோவா ராப்பா என் பரிகாரி நீ. என் யெகோவா ஷாலோம் என் சமாதானம் நீ. பெலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பெலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. உம்முடைய விடுதலையின் வல்லமைக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆசீர்வதிக்கிறோம். Thank you, Lord. We worship you. எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்களை வலுப்படுத்துகிற ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவரே. அல்லேலூயா. தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஆமே ஆமே ஆஹா.